ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பேச ஒரு டாபிக் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்க்குறீங்க. பீகாரில் வாக்காளர் திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க, நம்ம பார்த்துருக்கோம். அதில் பார்த்தோன்னா நிறைய பேர் வாக்காளர் பேர் 50 லட்சத்தில் நீக்கினாங்க. பீகார் முன்னாள் துணை முதல்வர் லாலு பிரசாத் யாதவுடைய மகன், அதாவது ஆர்ஜேடி கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய நம்ம ஜேஎஸ்சி யாதவோட பேரும் இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு சேர்க்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. இதனால் பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போடுற மக்களோட ஓட்டெல்லாம் அவங்க எடுத்திருக்காங்க, இஸ்லாமியர்கள். அதுக்கப்புறம் பீகாரில் சில குறிப்பிட்ட சமூகங்கள். ஸோ இப்போ என்னென்னா, அங்கே நீக்கப்பட்ட வாக்காளர்கள்லாம் இப்போ தமிழ்நாட்டில் சேர போகிற பற்றி ஒரு வீடியோ முன்னாடி நம்ம போட்டுப்போம். அது எதனால் என்ன இம்பேக்ட்னா, கோயம்புத்தூர், நம்ம திருப்பூர், ஈரோடு, இந்த மாதிரி 3 ஏரியாக்கள் கிட்டத்தட்ட 3 லட்சம் மேலே இருக்கிறாங்கன்ற வீடியோ நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு முன்னால் இருக்கிற ஒரு அரசியல் என்ன, நீ திராவிடனா இல்லைன்னா தமிழ் தேசம் பேசுகிறவங்க நீங்கள் கேட்கலாம். சரி, தமிழ் தேசம் திராவிட இது ரெண்டுத்துக்கு நம்ம ஒற்றுமை என்ன நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ இதை பற்றி பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஏன்னா 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இந்த வருஷம் இதில் பீகார் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதனால் இந்த விளைவு, இந்த வேலையை பண்ணியிருக்க தேர்தல் ஆணையத்தை எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது காரணம் முழுக்க தமிழ்நாட்டில் அவங்க வர முடியாது. தமிழ்நாட்டில் பாஜக வர்றதுக்கான வழிகள் தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இதனால் நீங்கள் தானே ஓட்டு போட மாட்டேங்க, எங்கள் மக்கள் ஹிந்தி பேசக்கூடிய மக்களை இங்கே திணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு பல வெளி மாநிலத்தவர்கள் இங்கே திணிக்கிருக்காங்க. அது கட்டட வேலை செய்கிறவங்க, அதுக்கப்புறம் லேபராக இருக்கிறவங்க, இது மாதிரி திருப்பூரில் இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே குடியமைச்சிட்டு இருக்காங்க. இது 6 லட்சம் தானே இப்போ விட்டுலாம், நம்ம புதுசாக விடக்கூடாது. இந்த 6 லட்சம் 60 லட்சம் ஆகலாம், இந்த 60 லட்சம் 6 கோடி ஆகலாம். இதனால் வரக்கூடிய விளைவு தமிழ்நாட்டுடைய சரித்திரி. இப்போ வாக்காளராக இருப்போம், நாளைக்கு கேண்டிடேட்டாக இருப்போம், அதுக்கப்புறம் எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்டர் ஆகி தமிழர்கள் இதனால் மிக ஒரு எப்படி சொல்வது, 2ஆம் குடி மக்கள் ஆகிடுவாங்க. இலங்கை எப்படி சிங்கள ஆட்கள் தமிழர்கள் 2ஆம் குடி மக்கள் ஆக்கினாங்களோ, பாலஸ்தீனத்தை எப்படி பிடிச்சி யூதர்கள் பிடிச்சி 2ஆம் குடி மக்கள் பாலஸ்தீன இஸ்லாமில் ஆக்கினாங்களோ, அது மாதிரி தமிழர்களும் சொந்த மாநிலத்தில் 2ஆம் குடி மக்களை ஆக்கிற லெவலில் போயிட்டுருக்காங்க. ஸோ இதை சீமான் அவர்கள் ஒரு எலெக்ஷன்லேயே சொல்லி போன பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம இப்போ தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஸோ தமிழ்நாடு அரசாங்கம் இது இப்போவே வெளி மாநிலத்திற்கு வாக்குரிமை தந்தால் தமிழ்நாடு அரசியல் தலைகளாக ஆகும். பாஜக இதை வரவேற்று இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தமிழ் இனத்து மேலேயும், தமிழ் மொழி மேலும், தமிழ் கலாச்சாரத்துக்கு மேலேயும் பற்று கிடையாது. ஆனால் வட இந்தியர்களுக்கான இதுதான் பாஜக. வட இந்தியர்கள் பீகாரிக்காரங்க 6 லட்சம் பேர் இங்கே உங்களுக்கான கட்சின்னு பார்த்தோன்னா லோக்கல் பார்ட்டிக்கு போக மாட்டாங்க. அவங்களான கட்சி பாஜக தான். பாஜகவுக்கு அவங்க எல்லா ஹெல்ப்பும் பண்ணி பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்க. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இப்போ செத்தே போச்சு. அது திமுக முதுகில் சவாரி பண்ணால் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி அடிப்படையில் பார்த்தோன்னா இந்துத்துவ கருத்துக்களை ஓட்டு போடுறதுன்னு பார்த்தோன்னா பாஜக, அந்த பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அண்ணாமலை அவர் 4 லட்சம் வாக்கு வாங்கினார் இங்கே கோயம்புத்தூரில். முழுக்க அதில் கிட்டத்தட்ட 1 லட்சத்து வாக்குகளுக்கு மேலே பார்த்தோன்னா வட இந்தியர்கள் போட்ட வாக்கு தான். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இவங்களோட ஆகுப்பை கோயம்புத்தூர், கரூர், ஈரோடு இங்கே அதிக அளவிலான பீகாரிகள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 6 லட்சம் 60 லட்சம் 6 கோடி ஆகும் வாய்ப்புகள் இருக்குது. இதனால் தமிழர்கள் தன்னுடைய அரசியல் தீர்மானிக்கக்கூடிய இதில் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3ஆம் மொழியாக ஹிந்தி இல்லை, நாளைக்கு தமிழே படிக்கக்கூடாது, இந்தியை தான் இந்த மக்கள் படிக்கணும்னு சொன்னால் கூட அதில் ஆச்சரியப்பட ஒன்றும் கிடையாது. ஏன்னா பிஹெச்பி அப்படி தான் அங்கே அழிச்சிச்சு, இந்தியை கொண்டு வந்தாங்க. ஸோ தமிழ்நாட்டில் தமிழ் மொழியும் அழிய போகிற நிலைமையை நோக்கி தான் போயிட்டு இருக்குது இந்த பாஜகவுடைய இந்த செயலால். ஸோ இது நம்ம இப்போவே முளையிலே பிந்தி எறிகிற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசியல் அப்போ தேர்தலை நம்ம பேசியிருப்பார் நம்ம சேகர் பாபு அவர்கள். துறைமுகத்தூர் நான் நிற்கிறப்ப சவுக்கார்பேட்டை ஏரியா வாக்கு எடுக்கிறப்ப நான் பின்னாடிக்கு போனேன். கிட்டத்தட்ட 2000 ஓட்டு நான் பின்னாடி போனேன். அதுக்கப்புறம் நான் முன்னிலையில் வந்தேன். இது மாதிரியான பல தில்லுமுள்ளு வேலையை 2026 எலெக்ஷன் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பீகார் எலெக்ஷன் சொன்னதுமா, பீகார் எலெக்ஷன் வாக்காளர்கள் பேரை பல பேர் நீக்கிறது கேஸ் போயிட்டு இருக்குது. ஆதார் அடிப்படையாக கொண்டு தான் எல்லாமே இயக்கப்படுறாங்க. இப்போ இதுக்கு ஆதாரம் தேவை கிடையாது, ரேஷன் கார்டு இருந்தால் போதுன்றாங்க. இதில் என்னென்னா, பங்களாதேஷ்லேருந்து வந்த குடியேறது அதிகமாக இருப்பாங்க. பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இதில் மாற்றுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஸோ தமிழ்நாட்டில், கேரளாவில் இப்போ வேவையில் பார்த்தோன்னா அதிகலாம் வங்கதேசத்தில் பிடிபட்டுப்பாங்க. நமக்கு எண்ணெயை அவங்களை அதிகம் பிடிச்சிருக்கு. ஸோ இதனால் விளைவு என்ன, இப்போ இருக்கக்கூடிய இந்த விளைவின் காரணமாக தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசக்கூடிய வாக்காளர்கள் அதிகமாக தமிழ்நாடுடைய அரசியல் அவங்க முடிவு பண்ணுவாங்கிறதுல சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா மறுபடியும் இது நம்ம மொழி, நம்ம கலாச்சாரம், நம்ம இனம், நம்மளுடைய இது ஒரு நாட்டை படையெடுத்து போகணும்னா முதல்ல அந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தும். அதுக்கப்புறம் அந்த நாட்டுடைய மொழி அழிப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய மொழியை திணிப்பாங்க. இதுதான் ஒரு நாட்டை கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய வெளி. இதுதான் பாஜகவும் RSS சங் பரிவார் அமைப்புகள் பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு அரசியல் வல்லுநர்கள் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கருத்தை எல்லாரும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா
இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவரும் இந்தியாவில் இருக்க ஒரு 29 மாநிலம் 6 யூனியன் பிரதேசம் வாழ்வதற்கு உரிமை இருக்குது. ஸோ வேலைக்கு வந்தவங்க நாளைக்கு வந்து நம்மளை ஆள்வாங்கன்ற அந்த ஒரு கேள்வி எழுந்துட்டு இருக்குது. நம்மளுடைய சமூகத்தை நம்ம இவங்களால் அழியுமான்ற அந்த ஒரு நிலையும் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த விளைவின் காரணமாக இப்போ வந்து தமிழர்கள் எல்லாமே வந்து விழித்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இதை எப்படியாச்சும் நம்ம சுப்ரீம் கோர்ட் வர போய் இந்த பீகாரில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்குது. பீகார் சமூகத்தில் தானே அங்கே 60 லட்சம் வாக்காளர் கிட்ட நமக்கு என்ன தமிழ்நாடுன்றீங்க. அங்கே வாக்காளர் பேரை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் போய் அவங்க ஓட்டை போட்டு போய் எங்கெங்கெல்லாம் பாஜக வீக்காக இருக்கோ அந்த தொகுதியெலாம் பீகார் வாக்காளர்களை போய் இது பண்ணுவாங்க. பஞ்சாப்லேயும் நடக்கணும், கர்நாடகா நடக்கணும், கேரளாலையும் சொல்லவே வேண்டாம். கேரளாவோட தேவாலயத்தில் பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல்லை தூக்கி அடிச்சிருக்காங்களாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையில் சில ஆண்டுகளுக்கு முன். இது வந்து வட இந்தியர்கள் அங்கே போனால் பாஜகவுடைய வளர்ச்சி அங்கே அதிகமாக இருக்கும், அவர்கள் ஓட்டு வங்கியும் அதிகமாகும். ஸோ இந்த விளைவி இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம் கலாச்சாரம் வந்து இது தமிழர்கள் வந்து வெளி மாநிலத்துக்கு போகிறாங்க, அதிகமாக பெங்களூர் போகிறவங்க இருக்காங்க. ஆனால் பெங்களூர் போகிறவங்க அங்கேயே செட்டில் ஆகிறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வேலை முடிஞ்சதுல தமிழ்நாட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அமெரிக்கா லண்டன் போகிற தமிழர்கள் அப்படி தான், அவங்க அங்கேயே தங்குறது கிடையாது. சம்பாரிச்சு இந்தியாவில் ஒரு செட்டில்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ஸோ இவங்க வந்து அவங்க பீகாரில் பார்த்தோன்னா எந்த விதமான அடிப்படை வசதியும் இருக்காது. பல்வி ஸ்கூல் எதுவுமே கிடையாது. ஒரு பீகார் சேர்ந்த இளைஞன் பொண்ணு பார்த்தோன்னா 93 மார்க் வந்து 10th நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பேசும். அந்த பொண்ணை சொல்லுது எங்கள் மாநிலத்தில் கல்வியில் ஒன்று ரொம்ப கிடையாது, அதனால் தமிழ்நாடு வந்து எல்லாமே எனக்கு கொடுக்கும். இதை பார்க்குற பல பீகாரி என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாடு நம்ம இருந்து செட்டில் ஆகிடலாம். நாளைக்கு செட்டில் ஆகிறது வந்து அவன் நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு வர மாட்டான். அவனுடைய பிடிச்ச கலாச்சாரம் பாஜக ஹிந்துத்துவ அரசியலுக்கு தான் அவன் போவான். இதனால் அவன் நாளைக்கு வந்து வாக்காளர் வருவான், நாளைக்கு வேட்பாளர் ஆவான், நாளைக்கு எம்எல்ஏ எம்பி மினிஸ்டரே முதலமைச்சரே ஆனாலும் இதில் ஆச்சரியம் என்ன, அவனுடைய மொழி கலாச்சாரத்தை நம்ம தமிழ்நாட்டில் திணிப்போம். இதுதான் இங்கே பேச. இதுக்கு பாஜகவும் ரொம்ப துணை நிற்கிறாங்க. ஸோ இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறதாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதை வந்து இப்படியே நம்ம விட்டால் திமுக தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு அரசியல் வல்லுநர்கள் கருத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இதை வந்து எப்படி வந்து தீர்மானிக்கணும்னா நம்ம சட்ட ரீதியாக போனால் நம்ம வச்சுக்கல. ஏன்னா சட்டமே எல்லாமே சொல்லுது. ஒரு மாநிலத்தில் ஒரு 15 வருஷம் தங்கினா அவனுக்கு ரேஷன் கார்டு அப்ளை பண்ண உரிமை இருக்குது. அதுக்கப்புறம் அவன் வாக்காளர் அரசை வாங்குற உரிமை இருக்குது. இதனால் வட இந்தியாவில் 6 லட்சம் பேர், தமிழ்நாடு சென்னையில் 3 லட்சம் பேர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், இது மாதிரியான திருப்பூரில் சொல்லவே வேணாம், அங்கே வட இந்தியர் கலாச்சாரம்லாம் போயிடுச்சு. போட இந்தியில் போகிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்படியே போகிறாங்க. தமிழ் அழிஞ்சிடும், தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் அழிவு என்பது நெருங்கி கொண்டு வருகிறது தான் உண்மை உண்மை உண்மை. இதில் வந்து மாற்ற கருத்து ஒன்றும் கிடையாது. இந்த விளைவு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசும் தமிழக மக்களும் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க. பல அபியூஸ் கேஸ்லாம் பார்க்கணும். குழந்தைங்களை கற்பழிக்கிறது எல்லாமே வட இந்தியர்களுக்கு பேர் தான் அடி வாங்குது. இதனால் இவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் பல கலவரங்கள், பல ஜாதி மத கலவரங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்னு தெரியல. திருப்பூர்லேயே சில ஆண்டுகளுக்கு முன் தமிழக அடித்து வரட்ட ஒரு வீடியோ நம்ம பார்த்துருப்போம் வட இந்தியர்கள். ஸோ அது மாதிரியும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை வச்சு நம்ம அரசியலை வந்து எப்படி முடிவு பண்ண போகிறாங்க. ஒரு அரசியல், ஒரு மாநில அரசியல், பாஜகவுடைய முன்னாள் மாநிலத்தில் இருக்க அக்கா தமிழ் சமூகத்தை சொன்னாங்க, ஈரோடு கோயம்புத்தூர் நாங்கள் பிடிப்போம்னு சொன்னாங்க. அது எப்படி பிடிப்போம் நம்ம எப்படின்னா இந்த வழியில் தான் அவங்க பிடிப்பாங்க. அவங்க கருத்து சித்தாந்தத்தை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அவங்க ஆட்களையும் பீகார் வந்து ஏற்பு பண்ணி அவங்கள வாக்காளர்களாக மாற்றி அவங்கள வந்து கொண்டு வருவாங்க. இதை வந்து சீமான் அண்ணன் அவர் முன்னாடியே சொல்லியிருந்தார், நாம் கண்டுக்காமல் விட்டோம். நீங்கள் கேட்கலாம், அவர் நீ தமிழ் தேசியம் பேசணும்னா இல்லை, திராவிட தேசியம் அதுவும் இல்லை. திராவிடமும் தமிழ் தேசியம் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா மாநில சுயாட்சியை பற்றி பேசும். தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரம் தான் ரெண்டுமே ரெண்டு கட்சியும் பேசியிருக்க தவிர ஆரிய கலாச்சாரம் இந்துத்துவ அரசியல் 2 கட்சியும் பேசுனது கிடையாது. ஸோ தமிழ் தேசியமாக இருந்தாலும் சரி, திராவிட தேசியமாக சில கருத்துக்களை ஒத்து போவாங்க. இந்தி மொழி எதிர்ப்பு 2 பேருமே ஒத்து போவாங்க. ஆனால் இவங்க வந்து அதில் ஒத்து போக மாட்டாங்க. நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் வந்து அவங்க வந்து இந்தி சமஸ்கிருதம் இது மாதிரியான கலாச்சாரத்தை தான் அவங்க ஒத்து போவாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும். சமஸ்கிருதத்தை வந்து ஒரு தேசிய மொழியாக ஆக்கணும்னு அரசு தலைவர் மோகன் பகவத் சொல்கிறோம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கருத்து இதுதான் நம்ம பார்ப்போம். இது வந்து பல பேரோட கருத்தாக மாறும். இதனால் தமிழக வாக்காளர்களே, பீகார் நடக்கிற பிரச்சனை தானே, இதுக்கு தமிழ்நாட்டுக்கு என்னடா சம்மந்தம், ஏன்டா நீ லூசு தரமாக பேசுன்னு கேட்கலாம். இது தமிழ் தான் மட்டும். நாளைக்கு உன்னை ஆளக்கூடிய உன் மாநிலத்துக்காரனாக இருக்க மாட்டான், உன் மொழி சார்ந்தவனாக இருக்க மாட்டான், அவங்க ஒரு வந்தேரி பைகாரியாக இருப்பான். அதை பற்றி பேசி தெலுங்கர்கள் ஆண்டிருக்காங்க, கன்னடர்கள் ஆண்டிருக்காங்க, மலையாளிகள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க கேட்கலாம். இவங்களாம் ஆண்டிருக்கலாம். ஆனால் இவர்களால் தமிழ் மொழிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? ஒன்றும் கிடையாது.
தமிழ் மொழிக்காக பிரச்சனை வந்தால் கிடையாது. தெலுங்கர்கள் ஆண்டாங்க. தெலுங்கர்கள் இப்போ மதுரை 5000 ஆண்டுகளுக்கும் தமிழ் சங்கம் வளர்த்த தமிழ் மதுரையில் ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய தெலுங்கர் தான். ஆனால் அவர் தமிழை தான் தாய்மொழியாக பேசுவார். தமிழ் இலக்கியங்கள் எழுதியிருக்கார். அவர் ஒரு காலம் தெலுங்கை வந்து கொண்டு போனது தெலுங்கு பள்ளிக்கூடங்கள் அங்கே கட்டினதும் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கரும் சரி மலையாளிகளும் சரி தமிழோட ஒட்டு போயிட்டாங்க. தமிழையே அவர்கள் தெலுங்கர்னு சொல்கிறது தமிழர்னு சொல்கிறது தான் தன்னோட பெருமையாக நினைக்கிறாங்க. ஸோ அதனால் இவங்க அப்படி கிடையாது. இவங்களுடைய இது வேறு. என்ன தான் இது பண்ணாலும் தன்னை பீகாரின்னு தான் சொல்லுவாங்க, தெரியும் தமிழன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் நீங்கள் யோசனை பண்ணுங்கள். ஓகேவா? என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.